வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் உடல் நலம் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் உடல் அமைப்பு மற்றும் அதன் இயக்கங்கள் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதலாவது கேள்வி, உடலும் உயிரும் இணைந்து இயங்குபவன் டேஷ் ஆகும். மனிதன். மனித அறிவு திறன் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக டேஷ் வழியே தொடர்ந்து சிறந்து உயர்ந்த நிலையை அடைந்துள்ளது. மரபு வழியே. அடுத்த கேள்வி, பௌதீக பிரிவில் மனித உடலின் தசைகள் மற்றும் எலும்புகள் டேஷை குறிக்கிறது. நிலத்தை குறிக்கிறது. பௌதீக பிரிவில் நீர் மனித உடலின் டேஷை குறிக்கிறது. இரத்தத்தை குறிக்கிறது. மனித உடலின் வெப்பம் டேஷை குறிக்கிறது. நெருப்பை குறிக்கிறது. நமது டேஷ் என்ற நமது மூச்சு டேஷ் என்ற பௌதீக பிரிவை குறிக்கும். காற்று என்ற பௌதீக பிரிவை குறிக்கிறது. மனித உடலின் உயிரோட்டம் டேஷை குறிக்கிறது. விண். நமது உடலில் உள்ள 5 பௌதீக பிரிவுகளின் அடர்த்தி நிலை டேஷாக இருக்கிறது. வெவ்வேறாக இருக்கிறது. ஓரறிவு உயிரினம் தாவரத்திற்கு டேஷ் மட்டும் இருக்கிறது. தொடு உணர்வு மட்டும் இருக்கின்றது. 2 அறிவுள்ள புழுக்களுக்கு டேஷ் டேஷ் என்ற உணர்வுகள் உள்ளது. 2 அறிவுள்ள புழுக்களுக்கு தொடு மற்றும் சுவை உணர்வு உள்ளது. அதன் கருவிகள் தோல், நாக்கு. 3 அறிவுள்ள எறும்பு மற்றும் ஈக்களுக்கு டேஷ் 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 என்ற 3 வகையான உணர்வுகள் உள்ளன. 3 அறிவுள்ள எறும்பு மற்றும் ஈக்களுக்கு தொடு, சுவை மற்றும் நுகர்வு உணர்வு என்ற 3 உணர்வுகள் உள்ளன. அதன் கருவிகள் தோல், நாக்கு, மூக்கு. 4 அறிவுள்ள பாம்புகளுக்கு டேஷ் 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 என்ற 4 உணர்வுகள் உள்ளன. 4 உணர்வுகள் தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர் உணர்வு, பார்க்கும் உணர்வு என்ற 4 உணர்வுகள் உள்ளன. அதன் கருவிகள் தோல், நாக்கு, மூக்கு, கண்கள். 5 அறிவு விலங்கினங்கள் டேஷ் 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 என்ற 5 உணர்வுகளை கொண்டுள்ளது. தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர் உணர்வு, பார்க்கும் உணர்வு, அடுத்து கண்கள் என்ற 5 உணர்வுகளை உள்ளது. அதன் கருவிகள் தோல், நாக்கு, மூக்கு, கண்கள் மற்றும் காதுகள். 6 அறிவு உள்ள மனிதனுக்கு டேஷ் உள்ளது. சிந்திக்கும் திறன் உள்ளது. மனித உடலின் அடிப்படை கூறு டேஷ் ஆகும். செல்கள், அதாவது சிற்றறைகள் ஆகும். செல்களின் தொகுப்பு டேஷ் ஆகும். திசுக்கள். உயிரற்ற மற்றும் உயிர் உள்ளவைகளை பிரித்து காட்டுவது டேஷ் ஆகும். அதாவது செல்கள், அதாவது சிற்றறைகள். சிற்றறைகள் டேஷ் அடையும் தன்மை உடையது. வளர்ச்சி அடையும் தன்மை உடையது. சத்து பொருட்களை ஆற்றலாக மாற்றும் செல்களின் திறனை டேஷ் என்று கூறுகிறோம். வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம் என்று கூறுகிறோம். செல்கள் தூண்டு வினைக்கு டேஷ் செய்யும். பதில் வினை, அதாவது ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ். செல்கள் டேஷ் செய்யும். இனப்பெருக்கம் செய்யும். செல்களை டேஷ் வழியாக தான் பார்க்க இயலும். செல்களை மைக்ரோஸ்கோப்பின் வழியாகத்தான் பார்க்க இயலும். சாதாரண கண்களுக்கு செல்கள் தெரியாது. ஒவ்வொரு மனித உடலும் டேஷ் செல்களை உடையது. 60 பில்லியன், அதாவது 1 பில்லியன் என்பது 100 கோடிகள், அவ்வளவு செல்களை உடையது. சிற்றறைகளின் டேஷ் டேஷ் என்ற 2 முதன்மை பாகங்கள் உள்ளன. சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ். நரம்பு செல்கள் நூலை போல் டேஷ் ஆக இருக்கும். நீளமானது. தசை சிற்றறைகள் டேஷ் நீளமும் டேஷ் தடிமனும் கொண்டது. 2-3 சென்டிமீட்டர் நீளமும் 50 மைக்ரான் தடிமனும் உள்ளது. டேஷ் மெல்லிய சவ்வு டேஷ் என்ற மெல்லிய சவ்வு காவலாளியாக செயல்படுகிறது. புரோட்டோபிளாசம் என்ற மெல்லிய சவ்வு காவலாளியாக செயல்படுகிறது. சிற்றறைகளின் செயல்பாட்டுக்கு உரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய
மின் நிலையம் டேஷ் ஆகும். மைட்டோகாண்ட்ரியா ஆகும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.